ஹாய் வியூவர்ஸ், மூவி ஸ்டாக்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் எல்ஐகே. கடந்த ஆண்டே படத்தின் படப்பிடிப்பு எல்லாம் முடிந்துவிட்ட நிலையில் படம் எப்போது ரிலீஸ் ஆகும் என்ற கேள்வி பலருக்கும் இருந்து வருகிறது. கடந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளியான டிராகன் படத்துடன் இந்த படமும் வெளியாகும் என்ற பேச்சுக்களும் அடிபட்டது. ஏன் அறிவிப்புகளுமே வெளியானது. ஆனால் டியூட் மற்றும் எல்ஐகே என இரண்டுமே பிரதீப் ரங்கநாதன் நடித்த படம் என்பதால் படத்தின் ரிலீஸ் தேதியில் மாற்றம் ஏற்பட்டது. அடுத்ததாக படம் காதலர் தினத்திற்கு வெளியாகும் என்று பேச்சுக்கள் அடிபட்டது. ஆனால் பிப்ரவரி 19 தேதி ஜனநாயகன் படம் வெளியாக அதிக வாய்ப்புகள் உள்ளது என பொருளி திரைத்துறையிலும் கிளம்பியதால் அந்த முயற்சியை படக்குழு கைவிட்டதாக கூறப்படுகிறது. இப்படி இருக்கையில் படத்தை வரும் மார்ச் மாதம் 19 தேதி ரிலீஸ் செய்யலாம் என்று படத்தின் முதன்மை தயாரிப்பாளர் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ லலித் முடிவெடுத்துள்ளதாக பேச்சுக்கள் அடிபடுகிறது. ஆனால் இந்த தேதியில் படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டாம் என்றும் வேண்டுமானால் படத்தை மார்ச் மாதம் 26 தேதி ரிலீஸ் செய்ய இயக்குனர் விக்னேஷ் சிவன் விரும்புவதாக கூறப்படுகிறது. அதற்கு இருவர் தரப்பிலும் இருவேறு காரணங்கள் சொல்லப்படுகிறதாம். அதாவது மார்ச் 19 தேதி நடிகர் யாஷின் படமான டாக்ஸிக் படம் வெளியாகிறது என்பதால் அந்த படத்திற்கு அதிக தியேட்டர்கள் ஒதுக்கப்பட்டுவிடும் என்பதால் எல்ஐகே படத்திற்கு எதிர்பார்க்கும் அளவுக்கு தியேட்டர்கள் கிடைக்காது என்றும் விக்னேஷ் சிவன் கூறியதாக கூறப்படுகிறது. ஆனால் தயாரிப்பாளரோ மார்ச் 19 தேதி படத்தை ரிலீஸ் செய்தால் சித்திரை 1 தேதி வரை படம் தியேட்டரில் இருக்கும். எனவேதான் படத்திற்கு செலவு செய்த பணத்தை எடுத்து விடலாம் என்று அவர் தெரிவிப்பதாகவும் கூறப்படுகிறது. எல்ஐகே படத்தின் இணை தயாரிப்பாளர் என்றால் அது நடிகை நயன்தாரா. இவர் டாக்ஸிக் படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இப்படி இருக்கையில் டாக்ஸிக் படம் தமிழ்நாட்டில் வெளியாகி பெரிய அளவில் ஓப்பனிங் கிடைத்தால் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் தனக்கு ஒரு தரமான கம்பேக் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் விக்னேஷ் சிவனும் தனது படத்தை நயனின் படத்திற்கு எதிராக ரிலீஸ் செய்ய விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த விவரம் தெரிந்த பலரும் ஒரு படத்தை எடுத்துவிட்டு அதை ரிலீஸ் செய்ய எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்று பேசிக்கொள்கின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.